ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சைனா வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடவே முடியல, விளக்கும் ஏற்ற முடியல. ஏன் அப்படின்னா, நாங்கள் யூஎஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகும்போது எல்லா சாமி எல்லாமே வந்து ஷிப்பிங்கில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த தடவை நான் சேலம் போகும்போது தான் வந்து என்னுடைய பிள்ளையார் சாய்பாபா விளக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு டேபிள் இருக்குது. பட் வந்து விளக்கேற்றி வச்சா எங்கள் வருஷக்குட்டி எது கை வச்சிடலோன்னு பயத்தில் நான் வந்து ஆன்லைனில் வந்து பூஜா மந்திர்னு தேடி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்ச ஒன்று வந்து வாங்கிட்டேன். வால் ஹேங்கிங் டைப்பில் வந்து வாங்கிட்டேன். சரி, செவுத்தில் மாட்டி வச்சா அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து எட்டாதுன்னு வாங்கிட்டு நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன். இங்கே சைனாவில் வாங்குற மோஸ்ட்லி எல்லா பொருளுமே இது வரைக்கும் வாங்கின வரைக்கும் எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நம்மளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நினச்சி தான் வாங்கினேன். பட் இதில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்க்ரூஸ் நிறையா இருக்குன்னு என்னால் சுத்தமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. அப்புறம் சதீஷ் கடையில் கொண்டு போய் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தார். ஆனாலும் செவத்தில் வந்து ட்ரில் பண்ணணும் இல்லையா, அதனால் சொசைட்டியில் ஹெல்ப் கேட்டு அவங்களோட ஹெல்ப்போட ஃபிக்ஸ் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறமா என்னுடைய பிள்ளையார் சாய்பாபாவெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி மேக்கப் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பிள்ளையார் தெரியுற பார்த்தீங்களா, அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஊரில் வந்து பவிஷ்னாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்போ சித்தி பசங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் சைனாக்குள்ளே வரும்போது அந்த குட்டி பிள்ளையாரை மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த தடவை போய் தான் மற்ற சாமியெல்லாம் பிள்ளையார் சாய்பாபா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். குட்டி முருகரும் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முத்துமலை முருகர் கோவிலில் வந்து வாங்கின வருஷம் குட்டிக்கு மொட்டை போடும்போது கிடச்சதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். பூ வந்து சாமிக்குன்னு தனியாக பூன்னு எனக்கு வந்து கிடைக்கல, அதனால் பொக்கே ஃப்ளவர் தான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சமாக வந்து சாமிக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற பூவையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சு எல்லா பூவையும் வந்து அதில் வச்சு அதையும் வந்து சாமி பக்கத்துலேயே வந்து வச்சாச்சு. இதெல்லாம் கூட வாங்கிட்டாங்க. ஃபைனலாக என்னால் வாங்க முடியாத பொருள் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு திரி, எண்ணெய், இதெல்லாம் வந்து ரொம்ப தேடி வந்து வாங்கினேன். அதனாலேயே வந்து இவ்வளோ நாள் வந்து டிலே ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து எல்லாம் வாங்கி இன்றைக்கி தான் சாமி கும்பிடணுன்னு இருந்திருக்கு. ஸோ எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேபிள் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வீட்டில் இருந்த தாமரை பூவது வந்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப வந்து வெயிட் வைக்க வேணாம், லைட் வெயிட்டாக வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சிம்பிளாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சாமி பக்தியெல்லாம் கிடையாது. பட் வீட்டில் வந்துட்டு இருக்கணும், என்னோடய பிள்ளையார் சாய்பாபாவும் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக வந்து பாசிட்டிவாக வந்துட்டு ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும். பிள்ளையார் சாய்பாபா கிட்ட வந்து என்னோடய ஹாப்பியாக ஏதாவது விஷயம் இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக வந்துட்டு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுமா, எப்படி இருக்கும் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடியுது. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.